வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் குடிக்கக்கூடிய பால் ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு பானம்ங்க. நம்ம சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே தினமும் நம்ம பாலை குடிச்சிட்டு வரோம். ஏன்னா அது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அதுல கால்சியம், புரோட்டீன்ஸ், நம்ம உடலுக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுனால நம்ம இந்த பாலை தினமும் குடிக்கிறோம். ஆனா பால் குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியம் தான். ஆனா பால் கூட சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது உடலுக்கு நல்லதே கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பால் குடிச்சதுக்கு பிறகு சில உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இல்ல பால் கூட சில உணவுகளை சேர்த்து எடுக்கிறதும் ரொம்பவுமே தவறான ஒரு விஷயம். நம்ம இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜூஸ் எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணுவாங்க. பால் கூட சேர்த்து சில ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஒரு சில பொருட்களோடு பால் சேர்க்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சில பொருட்கள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதனால் பால் கூட சேர்த்தும் எடுக்கக்கூடாது. பால் குடித்ததுக்கு பிறகும் நம்ம எடுக்கக்கூடாத முக்கியமான ஒரு 5 உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாலுக்கும் அந்த உணவுக்கும் எவ்வளவு நேரம் இடைவெளி விட்டு எடுத்து குடிக்கணும், அதுதான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ பாலுடன் அந்த உணவுகளை சாப்பிட்டா என்ன மாதிரியான ஆபத்துகள், விளைவுகள் வரும், அதை எப்படி தவிர்க்கணும், அதுக்கு மாற்றாக எப்படி நம்ம எடுத்துக்கணும், எல்லாத்தையும் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பாலுடன் சிட்ரஸ் பழங்களை எடுக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. அதாவது சிட்ரஸ் பழம்ங்கிறது விட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு, லெமன், நார்த்தங்கா, மொசாம்பி, சாத்துக்குடி, இது எல்லாம் தாங்க விட்டமின் சி நிறைஞ்சது. இதுதான் சிட்ரஸ் பழங்க. பாலை குடித்த உடனே இந்த பழங்களை சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். நிறைய பேருக்கு தெரியாது, பால் கூட அவங்க சேர்க்க மாட்டாங்க. ஆனால் பால் குடித்த உடனேயே ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதோ இல்லை ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதோ இந்த மாதிரியான பழக்கங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் செய்யவே கூடாது. ஏன்னா புளிப்பான உணவுகள் வயிற்றுக்குள்ள பாலை விரைவாகவே உறைய செய்யும். ஸோ பால் உடனே உறைஞ்சு நம்மளுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். என்ன பிரச்சனைனா, வயிறு உபசம், செரிமானம் ஆகிறதுல சிரமம், வயிற்று வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். சிலருக்கு ஸ்கின் சார்ந்த டிசீஸ், அதாவது அலர்ஜிக் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இது எல்லாருக்குமே நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் பாகும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டு இருக்கும். ஆனால் செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, செரிமானம் பலவீனமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் தான் செரிமானத்தன்மை ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். அவங்க நார்மலாக ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாலே செரிக்காம வாந்தி வைத்தால இந்த மாதிரிலாம் போகும். ஸோ இந்த 2 உணவுகளை எடுக்கிறது ரொம்பவுமே டேஞ்சரஸ். ஸோ இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு மாற்று வழி அப்படின்னா, பால் குடித்து ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு அடுத்து நீங்கள் சிட்ரஸ் பழங்களை நம்ம சாப்பிடலாம், இல்லை ஜூஸாகவும் எடுத்துக்கிறலாம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பாலும் மீனும் தாங்க. மீன் சாப்பிட்ட பிறகு பால் குடிக்கக்கூடாது, இல்லைன்னா பால் சாப்பிட்ட பிறகு மீன் சாப்பிடக்கூடாது. எதற்காக இதை சொல்கிறாங்கன்னா, ரெண்டுலேயுமே என்ன இருக்குன்னா புரதம் அதிகமாக இருக்குது. மீன்லேயும் புரதம் இருக்குது, பால்லையும் புரதம் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னா, செரிமானம் நடக்கிறதுல சிரமம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால் வயிறு கனமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும், வாந்தி உணர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நார்மலாகவே சில பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த டைமில் போயிட்டு இவங்க அந்த 2ஐயும் சேர்த்து எடுக்கும்போது கடுமையான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பொழுதுமே மீனையும் பாலையும் சேர்த்து எடுக்காதீர்கள். அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பாலும் அதிக
காரமான உணவுகளையும் சேர்த்து எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பால் கூட பிரியாணி சாப்பிட்றது, இல்லை பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் குடிக்கிறது, இதெல்லாம் யார் செய்வாங்க? சின்ன குழந்தைகள் தான் தெரியாமல் செய்வாங்க. வீடுகளில் நம்ம நான்வெஜ் சமைச்சிருப்போம், ஆசையாக அதையும் சாப்பிட்டுட்டு பாலையும் குடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, காரமாக இருக்கக்கூடிய எல்லா உணவுகள் தான், சிக்கன் கிரேவி, மிக்சரு, இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குல்ல, அதில் என்ன இருக்கும்? அதிகமாக ப்ராசஸ் பண்ணது இதெல்லாம், உப்பு, சோடியம் இதெல்லாமே கலந்துருப்பாங்கல்ல. ஸோ பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸு எல்லாமே பால் குடித்ததுக்கு அப்புறம் அதை குடிக்கக்கூடாது, இல்லை அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் குடிக்கக்கூடாது. காரமான உணவுகளை எடுத்துக்கிற போது உடலில் என்ன ஆகும்னா அமிலத்தன்மை ஏற்படும், வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு ஏற்படும், செரிமான கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பாலும் வாழைப்பழமும். பாலும் வாழைப்பழமும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபுட். ஏன்னா இது 2லையுமே ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வாழைப்பழம் மில்க் ஷேக்கு குடிக்கிறத ஒரு ஃபேமஸாக வச்சுருக்காங்க. அதுவும் சிலர் ஹேபிட்டாகவே வச்சுருக்காங்க. இது ஆயுர்வேதாவோட கருத்துப்படி 2யுமே அடிக்கடி எடுத்துக்கொண்டால் செரிமானத்தன்மை மந்தமாக்கப்படும் சொல்லப்படுது. ஸோ ஆயுர்வேதத்திலே சொல்கிறாங்க, நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைங்க, இதை நீங்கள் ஹேபிட்டாக அடிக்கடி எடுத்துக்கிற போது உங்களுடைய செரிமான சிஸ்டம் இருக்குல்ல, அது ரொம்பவுமே ஸ்லோவாயிரும், அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் நீங்கள் இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பால், வாழைப்பழம், ஸோ 2லையுமே என்ன இருக்குதுன்னா அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ சேம் டைமில் செரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனால் சிலருக்கு என்ன ஆகும்னா வயிறு உப்பசம், வாய்வு, வயிறு கனமாக இருக்கிற மாதிரியான உணர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இரவு நேரங்களில் இதை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பாலும் முட்டையும் தாங்க. நிறைய பேர் காலையில் என்ன பண்ணுறாங்க, முட்டை சாப்பிட்றாங்க. ஸோ காலையில் முட்டை சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க. ஆனால் அது கூட பாலையும் சேர்த்து குடிக்கிறாங்க. ஸோ பாலையும் முட்டையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டா, ஸோ 2மே புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது, செரிமானத்தன்மையில் செரிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். ஸோ செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது வாந்தி இந்த மாதிரியான கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு அரிப்பழம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முட்டையும் பாலையும் சேர்த்து எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, பால் கூட பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட எந்த உணவாக இருந்தாலுமே அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதில் அதிகமான உப்பு, சோடியம் இது எல்லாமே சேர்த்துருப்பாங்க. அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ் அதையும் எடுக்கிறது ரொம்பவுமே தவறு. ஏன்னா அதில் சர்க்கரை அதிகமாக இருக்கும். ஸோ பால் இது இதுலேயும் சர்க்கரை இருக்கும். ஸோ சர்க்கரை, கொழுப்பு, உப்பு இது 3மே அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா கலோரிகள் உடலுக்கு அதிகமாகி உடல் பருமன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பால் கூட வாட்டர்மெலன், முலாம்பழம், அது தர்பூசணி பழத்தையும் முலாம்பழத்தையும் சேர்த்து எடுக்கவே கூடாது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மில்க் ஷேக் செய்கிற மாதிரி வாட்டர்மெலன் அண்ட் முலாம்பழம் இது 2யும் வச்சு செய்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா அதில் 2லையுமே என்ன இருக்குது, தர்பூசணி அண்ட் முலாம்பழம் 2லையுமே நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நீர்ச்சத்து நிறையா இருக்குது. 100க்கு 90% ஆஃப் நீர்ச்சத்து இருக்கிறதுனால அது வேகமாகவே செரிமானமாகும். பால் செரிக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்லோவாகும். ஸோ 2யும் ஒரே நேரத்தில் எடுக்காதீங்க. ஆனால் தனித்தனியாக எடுத்துக்கிட்டால் 2மே நல்லது. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டாவது எடுத்துக்கிறோங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பகிருங்க. இப்போ பால் குடிக்கிறதுக்கான சரியான நேரத்தை பார்த்தலாம். பால் ரொம்பவுமே ஆரோக்கியமானதா, அதனால் காலையிலையும் மாலை நேரத்திலையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 நேரத்திலையும் எடுக்க முடியாதவர்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம்.
ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டு நீங்கள் குடிங்க. அது கூடவே வந்து சிறிதளவு மஞ்சள், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பாதாம், பிஸ்தா, ஓட்ஸு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் கூட செய்யும். ஸோ பால் குடிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக சர்க்கரை சேர்க்காதீர்கள். அதாவது ஜீனி இருக்குல்ல, ஜீனி அது சேர்க்காம நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ வெல்லமோ இதை சேர்த்து எடுத்துக்கிறேங்க. தினமும் தேவைக்கு அதிகமாக எப்போதுமே பாலை குடிக்க வேண்டாம். ஸோ தினமும் நீங்கள் 1 டம்ளர் பால் குடித்தாவே போதும். அதிகமாகவும் குடிக்க வேண்டாம், அது கம்மியாகவும் எடுத்துக்கிற வேண்டாம். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அளவோடு எடுத்துக்கிறங்க. பாலை குடிக்கும்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான நிலையிலே குடிங்க, அதுதான் ரொம்பவே ஆரோக்கியமானது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.